வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம்எஸ்எஸ் விலாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய கண்டென்ட் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து எப்படி வந்து ஜாஸ்மினை வந்து நம்ம ஆரோக்கியமாக நல்லா வளர்க்குறது அப்படின்னு தான். இங்கே பாருங்கள், க்ரோ பேக் மேலே ஒரு பாட்டில் வச்சு தான் நம்ம மண் வந்து நல்லா பொதுன்னு இருக்கணும். பாருங்கள், நம்ம 15 நாளைக்கு ஒரு தடவை வேப்பெண்ணை கரைசல் கொடுக்கணும். எவ்வளோ பூக்கள்னு பாருங்கள். இதுலேயும் வந்து பிச்சி பூ இருக்குது. இதில் ஃபுல்லாக இருவாச்சி மல்லி பாருங்கள், எப்படியும் 100 பூக்கள் இருக்கும். நம்ம தகுந்த உரங்கள் 15 நாளைக்கு வரல கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், என்னவே முடியலை, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நான் ஃபுல்லாக ப்ரூமிங் பண்ணி விட்டு அவ்வளோ விளைச்சல் பாருங்கள். தகுந்த உரங்களும் நல்லா இதெல்லாம் கட்டிங்கில் எடுத்து வச்சா தான் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு வாடை. இது பேர் வந்து இருவாச்சி மல்லின்னு சொல்லுவாங்க. மல்லியிலே வந்து 5 வகை இருக்குது. குண்டு மல்லி, சாதாரண மல்லி, அப்புறம் மதுரை மல்லி, அப்புறம் வந்து ரோஸ் மல்லி. இதெல்லாம் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து இருவாச்சி மல்லியும் அந்த குட்டி கண்டு வச்சாலும் அவ்வளவு மல்லிகைப்பூக்கள் வந்து அவ்வளவு அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பிச்சி பாருங்கள், அவ்வளவு இருக்குது. சந்தன மல்லி கட்டிங் தான். இதோட இன்னொரு தொட்டியில் வந்து இருவாச்சி மல்லி. அவ்வளவு காற்றுக்கு அவ்வளவு அப்படியே ரம்மியமாக இருக்கா பாருங்க. எவ்வளோ பூக்கள் கொடுக்குதுன்னு பாருங்கள். இது வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து 15 நாளைக்கு முன்னுக்கு கொடுத்தது தான் அவ்வளோ எஃபெக்ட். அதனால் நம்ம தகுந்த உரங்கள் 15 நாளுக்கு ஒரு தடவை அந்த சாணம் காஞ்சது நல்லா பொடி பண்ணி போடலாம். அப்புறம் வந்து காய்கறி கழிவு, அப்புறம் கடலை புண்ணாக்கு கரைசல் 3 நாள் ஊற வச்சு ஊற்றணும். வெள்ளைப்பூச்சி வந்தால் நம்ம ஷாம்பு வேப்பெண்ணெய் கரைசல். இதான் வந்து மல்லிகைப்பூக்கு டிப்ஸு. பூக்கிற இந்த சம்மர் டயத்தில் நல்லா ப்ரூனிங் பண்ணி விடணும். கண்டிப்பாக பூக்கள் அதிகமாக பூக்கும். வேறு எந்த கெமிக்கல் உரமும் நம்ம கொடுக்க அவசியம் இல்லை. வேறு அழகாக இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பூவை பறித்து நான் கட்டி காட்டுறேன். நன்றி, வணக்கம்.